Children, welcome to ATR Max Angel. இன்னைக்கு 1.1ல ஏழாவது சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இதையும் நான் செஞ்சிருதேம்மா. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the set of all natural numbers less than 8 8க்கு கீழே உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1லேருந்து 1 2 3 4 5 6 7 அதை ஏயாக வச்சுக்கிடணும். பி வந்து the set of all prime numbers, அதாவது பகாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 3 5 7 அது வந்து லெஸ் தென் 8 8க்கு குறைவாக உள்ளதுங்கிறாங்க. 2 3 5 7 அதை வச்சுக்கிடணும். சி வந்து the set of even prime number, அதாவது இரட்டைப்படை பகாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அது வந்து 2 மட்டும்தான். இது நம்ம கீழே 2 கொடுத்துருக்காங்க, கிளியர் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு சி, இது ஒன்று. ரெண்டாவது ஏ இன்ட்டு பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி, ரெண்டும் கிளியர் பண்ணணும். வாங்க சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏபிசி நான் எழுதிக்கிட்டேன். 8க்கு குறைவான நம்பர் நேச்சுரல் நம்பருங்கிறனா 7 முடிய எழுதிக்கிட்டேன். இது வந்து பகாயன் 2லேருந்து 7 2 3 5 7. சி வந்து இரட்டைப்படை பகாயன் நான் கொடுத்தனால 2. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு சி. நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிடுவோம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ வந்து எவ்வளவு 2 3 5 7. சி வந்து ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இங்கே பாருங்கள், பொதுவானதான் எடுக்கணும். 2 3 5 7 அது மட்டும்தான் வரும். நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏக்கும் பிக்கும் பொதுவானது. அதுக்கடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு சி. சிங்கும்போது சி வந்து நமக்கு 2. நம்ம ஆக்சுவலாக பெருக்கோம் இல்லையா, அது மாதிரி பெருக்கணும். 2 2 3 2 5 2 7 2. நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். ஏ இன்ட்டு சி இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு சி அதை எழுதிக்கிட்டேன். ஏ இன்ட்டு சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு சினா அந்த ஏழாவது 2 3 5 7. சி வந்து 2, அதையும் எழுதிக்கிட்டோம். சரி, தெரியும்ல நம்ம எழுதுறது எப்படின்ட்டு எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு சி எழுதியாச்சு. ஏ இன்ட்டு சி எழுதியாச்சு. பி இன்ட்டு சி எழுதியாச்சு. பி இன்ட்டு சினா பி எவ்வளவு 2 3 5 7 இல்லையா, அதுக்கும் சிக்கும் அதை எழுதியாச்சு. இன்னும் அதுக்கு பொதுவானதை எழுதணும். ஏ இன்ட்டு சிக்கும் பி இன்ட்டு சிக்கும் பொதுவானதை எடுத்து எழுதணும். பொதுவானது என்னது, இந்த இடத்துல 2 2 3 2 5 2 7 2 எழுதிட்டேனா. அது நம்ம அது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது பாருங்கள், 2 2 3 2 5 2 7 2. ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது 2 2 3 2 5 2 7 2. இந்த ரைட் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, டிக் அடிச்சிருக்கேன்னா 2 ஈக்குவலாக இருக்குது, அதனால் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டேன். இன்னும் அடுத்து ரெண்டாவது கிளியர் பண்ணணும். ஏ இன்ட்டு பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு பி மைனஸ் சி, அதுக்கு பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் சி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிக்கும் சிக்கும் பொதுவானதை எடுத்து விட்டுறணும். இந்த பிக்கு 2 3 5 7 பி, சி வந்து 2, இந்த 2 எடுத்து விட்டுட்டா மீதி என்ன இருக்கோ அதான் பி மைனஸ் சி. 3 5 7 அதை எழுதிக்கிட்டேன். இனிமேல் ஏ இன்ட்டு பி மைனஸ் சி நம்ம போடுவோம் இல்லையா, ஏக்கும் பிக்கும் அதே மாதிரி போட்டு எழுதிக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எத்தனை ஆர்கனக்ஸ் பார்த்துட்டோம், அதே மாதிரி தான் போட்டுக்கிடணும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்னது, ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. அப்போது ஏ இன்ட்டு பி மேலே கண்டுபிடிக்கணும், அதை எழுதிக்கிட்டேன். ஏ இன்ட்டு பி ஏக்கும் பிக்கும் நம்பருக்கும் பொதுவானதை எழுதிக்கிடணும். அடுத்து ஏ இன்ட்டு சிக்கு எழுதிக்கிடணும். ஏ இன்ட்டு சிக்கு பொதுவானதை எழுதிக்கிட்டேன். இனிமேல் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. இது என்ன செய்யணும்னா, ஏ இன்ட்டு பியிலேருந்து ஏ இன்ட்டு சியை பொதுவான நம்பர்லாம் எடுத்து விட்டுட்டு மீதி எழுதிக்கிடணும். மீதி எழுதிக்கிட்டேன். ஏ இன்ட்டு இந்த இடத்துல ஏ இன்ட்டு பி இருக்குது பார்த்தீங்களா, ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிருக்கேன்னா, ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது ஏ இன்ட்டு சி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ரெண்டுக்கும் பொதுவானதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மீதி உள்ளதை எழுதிக்கிடணும். சரியாமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா பொதுவானதை எழுதணும். யூனியன் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். மைனஸ் பண்ணாங்கன்னா பொதுவானதை எடுத்து விட்டுட்டு மீதி உள்ளதை எழுதணும். எழுதியாச்சா? எழுதின அப்புறம் இந்த ஆன்சரும் இந்த டிக்கெட் வச்சுக்க பார்த்தீங்களா, இந்த ஆன்சரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஆன்சரும் டிக்கெட் வச்சுக்க பார்த்தீங்களா, இந்த ஆன்சரும் ஒன்று போல் இருக்கும். ஸோ ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிட்டேன்.
சரியாம்மா? இதோட 1.1 முடிஞ்சது. நாளைக்கு 1.2 பார்க்கலாம். தேங்க்யூ.